நீண்ட தூரம் நடக்க முடியாதவர்கள் விமான பயணத்தின் போது சக்கர நாற்காலி, அதாவது வீல் சேர் உதவிக்கு முன்பதிவு செய்வது மிகவும் எளிது. விமான பயணச்சீட்டை முன்பதிவு செய்யும் பொழுதே அல்லது புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக விமான நிறுவனத்தின் இணையதளம் அல்லது செயலி வழியாக ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் சிறப்பு உதவி என்பதை தேர்ந்தெடுத்து வீல் சேர் கோரலாம். அந்த மாதிரி நாங்கள் விமான பயணத்தில் வீல் சேரில் செல்லும்போது காண கிடைத்த காட்சிகளைத்தான் இங்கே பதிவிட்டிருக்கின்றேன். விமான நிலையத்தில் வீல் சேர்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப கீழ்கண்ட வகைகளில் தேர்ந்தெடுக்கலாம். அதாவது வீல் சேர் ரேம்ப், நீண்ட தூரம் நடக்க முடியாதவர்கள் ஆனால் படிக்கட்டுகளில் ஏறக்கூடியவர்கள், அடுத்து படிக்கட்டுகளில் ஏற முடியாதவர்கள் ஆனால் விமான இருக்கை வரை நடக்கக்கூடியவர்கள், அடுத்து முற்றிலும் நடக்க முடியாதவர்கள், விமான இருக்கை வரை தூக்கி செல்லப்படுபவர், முழு உதவி தேவைப்படுபவர்கள். உங்கள் சொந்த சக்கர நாற்காலியுடன் பயணம் செய்யவும் முடியும். விமானத்தில் பயணம் சொந்த நாற்காலி பயணத்தின் போது சொந்த நாற்காலியை விமானத்தில் சரக்கு பெட்டியில், அதாவது கார்கோவில் இலவசமாக எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. எலக்ட்ரிக் வீல் சேர், அதாவது மின்சார நாற்காலி, பேட்டரியில் இயங்கும் வீல் சேர் என்றால் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பே அதற்கான பேட்டரி இன்ஃபர்மேஷன் ஃபார்மை விமான நிறுவனத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். பேட்டரி வீல் ஆகாதது, அதாவது ட்ரைசெல் ஜெல் செல் இருப்பது அவசியம். சக்கர நாற்காலி தேவைப்படும் பயணிகள் வழக்கமான நேரத்தை விட முன்கூட்டியே குறைந்தது 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன் விமான நிலையத்திற்கு வருவது நல்லது. விமான நிலையத்தில் பரிசோதனைகள் முடிந்ததும் உங்கள் போர்டிங் கேட், அதாவது பகுதியில் காத்திருக்கும் ஊழியரிடம் உங்கள் வருகையை தெரிவிக்க வேண்டும். விமானத்தில் உங்கள் சொந்த வீல் சேரை எவ்வாறு எடுத்துச் செல்வது என்பது பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் உள்ள வீல் சேரில் தான் பயணம் செய்தோம். அது சிறப்பாக இருந்தது. அடுத்து சிங்கப்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கி அங்கே வீல் சேருக்கு நாங்கள் காத்திருந்த பொழுது சற்று தூரம் நடந்து வர சொல்லி அவர்கள் ஒரு பேட்டரி காரில்
அமர்த்தி சிங்கப்பூர் ஏர்போர்ட்டின் எல்லா பகுதிக்கும், அதாவது அந்த டெர்மினல் உள்ள பகுதி முழுவதும் அந்த பேட்டரி காரிலேயே அழைத்து சென்றார்கள். அதில் கூடுதலாக வேறு சில நபர்களும் நம்முடன் அமர்ந்து பயணிக்க முடியும். பேட்டரி கார்கள் சற்று நீளமாக இருந்தால் 6-7 பேர் கூட அமர்ந்து பயணிக்கலாம். அந்த பேட்டரி காரில் சென்று பயணித்ததால் எல்லா வித கேட்டுகளிலும் பயணிகள் அமர்ந்திருப்பதையும், அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பதையும், வேறு விமானங்களுக்காக காத்திருப்பதையும் பார்க்க முடிந்தது. அவர்கள் பயண களைப்பில் எவ்வாறு காத்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் பார்க்க முடிந்தது. சில இடங்களில் விமான ஓடுதளத்தில் இருக்கக்கூடிய விமானங்களையும் கண்ணாடி வழியே பார்க்க முடிந்தது. அடுத்து எங்களுடன் பயணித்த வேறு சில பயணிகள் சிங்கப்பூரிலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய விமானத்தில் பயணம் செல்ல வேண்டியதால் அவர்களை முதலில் அழைத்து அவர்களை அந்த கோயம்புத்தூர் கேட்டில் இறக்கி விட்டு அதன் பின்பு எங்களை திருச்சி விமான நிலையம் செல்லக்கூடிய விமானம் நிற்கக்கூடிய கேட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் எங்களுடன் மேலும் ஒரு பணியாளர், அதாவது விமான நிலைய பணியாளர், அவர் ஏதோ ஒரு இடத்தை தேடி எங்களுடனே அந்த ஓட்டுநருடைய இருக்கையின் அருகிலே அமர்ந்து இருந்தார்கள். அந்த அம்மா கூறிய இடத்திற்காகவும் கூடுதலான நேரம் விமான நிலையம் முழுவதுமே செல்ல வேண்டியது இருந்தது. அந்த வகையிலும் நாங்கள் ஒவ்வொரு இடமாக சென்று பேட்டரி காரிலேயே இருந்ததால் எங்களுக்கு ஒன்றும் சிரமமாக தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு பரிதவிப்பு இருந்தது. ஏனென்றால் நாங்கள் வந்த விமானம் ஒரு 1/4 மணி நேரம் தாமதமாக வந்தது. அடுத்து நாங்கள் பிடிக்க வேண்டிய விமானம் அதையும்
அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்படியும் போய், இது ஒரு பேட்டரி கார், இடைப்பட்ட நேரத்தில் எப்படியும் போய் அடைந்து அங்கே அந்த விமானத்தை பிடித்து விட வேண்டும். அதற்கு கூடுதலான நேரம் ஆகிவிடுமோ என்று ஒரு சிறு அச்சம் இருந்தது. அதையும் கடந்து சரியாக நாங்கள் பயணிப்பதற்கு கூடுதலான முன்கூட்டியே அந்த கேட்டில் கொண்டு நிறுத்திவிட்டார். எனவே எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. இருந்தாலும் அந்த கேட்டில் இந்த வீல் சேர் உதவியாளர் யாரும் வருவதாக தெரியவில்லை. வந்து விடுவோம் என்று வேறு நபர்களை அனுப்பி வைக்கிறோம் என்று கூறினார்கள். அவர்கள் உதவியோடு தான் நாங்கள் வீல் சேரில் அமர்ந்து விமான இருக்கைக்கு செல்ல உதவியாக இருக்கும். ஆனால் அடுத்த விமானம் புறப்படும் நேரம் வரை யாரும் எங்களிடம் வராததால் வேறு வழியின்றி நாங்களே சற்று சிரமப்பட்டு நடந்து அந்த கேட்டுக்கு அடுத்து உள்ளே சோதனையை முடித்து இது இங்கே தானே பார்த்தா நம்ம அந்த விமானத்தில் தண்ணி ஒரு வழியாக அங்கே அவங்களோட தண்ணி இல்லை வாட்டர் இங்கே சிங்கப்பூரில் நீண்ட தூரம் நடந்து சென்றுதான் அந்த எந்த இடத்தில் நாம் விமானம் ஏற வேண்டுமோ அந்த கேட்டை அடைய வேண்டியிருக்கும். கேட் நிறையா அதை நடக்க முடியாத நாங்கள் அறிந்து நடந்து சென்று அந்த இடத்தை பிடிப்பது என்பது சற்று கடினம். எனவே தான் வீல் சேர் உதவி என்றால் ஒரு நபர் நமக்கு பயணமாக உதவிக்கு கூடயே இருப்பார். எனவே அவருடைய தயவில் நாம் தங்கு தடை இல்லாமல் சென்று விடலாம். அடுத்து சிங்கப்பூரில் திடீரென்று ஒரு லிஃப்டில் மேலே ஏற வேண்டியிருக்கும். அடுத்து உள்ளுக்குள்ளேயே ஓடக்கூடிய ரயில்களில் கூட ஏறி வேறு டெர்மினல்லாம் சென்று அங்கே உள்ள கேட்டுகளை அடைய வேண்டியிருக்கும். எனவே புதியதாக வரும்போது எந்த கேட்டில் நமது விமானம் நாம் ஏற வேண்டும் என்பது கூட அவ்வப்பொழுதுதான் அறிவிக்கப்படும். எனவே அந்த அறிவிப்பு பலகையை பார்த்து தெரிந்து அந்த கேட்டை அடைவது என்பது சற்று சிரமமானது. எனவே தான் எங்களை போன்ற அதிக தூரம் நடக்க முடியாதவர்கள் இது மாதிரி இந்த வீல் சேர் உதவியை பெற்று சற்று ஆறுதலாக பயணத்தை செய்து நீண்ட தூர பயணமான, அதாவது 16 மணி நேரம் அமெரிக்காவிலிருந்து சிங்கப்பூர் பயணம் தொடர்ச்சியாக எங்கேயும் நிற்காமல் ஒரு இடைவிடாத பயணமாக இருப்பதால் அந்த 16 மணி நேரத்தை
கடந்து கீழே இறங்கி வருவது என்பதே பிரயத்தனமான செயல். எனவே இந்த நீண்ட தூர பயணத்தில் நாம் எந்த இடத்திலே விமானத்தை வெடிக்க வேண்டும் என்பதற்கு உதவிகரமாக இந்த வீல்சேர் உதவி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. எனவே அந்த விமான நிலையத்திற்கும் எங்களை இருத்தி அழைத்து வந்த விமான பணியாளர்களுக்கும் நன்றி கூறி இனிதான பயணத்தின் இடைவிடாத இந்த பயண வழி காட்சிகளையும் கண்டு திருப்தி அடைந்து இந்த காணொளியை இத்துடன் நிறுத்தி கொள்ளலாம் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. மீண்டும் வேறு காணொளியில் பார்ப்போம்.